ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். நல்லெண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். பூண்டு வந்து அளவு இல்லை, நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு குழம்பு தான் வைக்கிறோம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு அந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். தக்காளி 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நூறு கிராம் புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணி ஊத்திக்கலாம். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. நம்மளுக்கு இந்த பதம் தான் தேவை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்புல. கரெக்டான பதம், நல்லா டேஸ்டா இருக்கும். அப்பதான் ஒரு டீஸ்பூனு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிங்களா அந்த காரம் புளிப்பு இனிப்புக்கு குழம்புல எல்லாம் சூப்பரா டேஸ்டா இருக்கும். பூண்டு குழம்பு குழம்பு ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு பூண்டு குழம்பு நம்ம வச்சோம். நான் எப்படி வச்சேன்னா அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பூண்டு உடம்புக்கு நல்லது. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.